வணக்கம். எனது பேர் டாக்டர் புரை தவான். இன்று இந்த வீடியோவில் நாம் ஸ்டூப்பிங் பற்றி பேசப் போகிறோம். பொதுவாக பார்கின்சன் நோயாளி வந்தால் அவர் சமநிலை உருவாக்குவதில் சிரமம் இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் நோயாளி தனது பார்கின்சனை கட்டுப்படுத்துவதில் நேரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் சில நோயாளிகளில் ஒரு பிரச்சனை உருவாகிறது. அது ஸ்வூப்பிங். இப்போது சுழல்வது என்னவென்றால், உடல் அத்தகைய ஒரு குழுவில் முன்னோக்கி நகர்கிறது. இப்போது ஓய்வூதியம் தொடர்ந்தாலும் அது இப்படியே தொடரும். பிரச்சனை என்னவென்றால், நோயாளி நேராக இருக்க முடியாது. ஏனெனில் முதுகெலும்புகள் வளைந்து போகின்றன. இதனால் பார்கின்சன் நோயாளிகளுக்கு டைச்சி யோகா, ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் முக்கியம். மெதுவாக இயக்கம், மூட்டுகள் திறக்கின்றன. ஸ்டூப்பிங் தவறாக இருந்தால் ஸ்டூப்பிங்கை குறைக்க உதவும் ஸ்ட்ரெச்சிங் இருக்கிறதா என்பதை பற்றியது. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஸ்டூப்பிங்கை குறைக்க உதவும் ஸ்ட்ரெச்சிங் உள்ளதா என்பதை பற்றியது. யோகா மேட் எடுக்க வேண்டும். இது விளையாட்டு கடையில் கிடைக்கும். ரோலர், இதை முதுகின் பின்னால் வைக்க வேண்டும். பின்னால் வளைந்துவிட முயற்சிக்க வேண்டும். எந்த ஸ்ட்ரெச்சிங் மூலம் நாம் எங்கள் ஸ்டூப்பிங்கை குறைக்க, கட்டுப்படுத்த அல்லது முடிக்க முடியும் என்பதை இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஒரு யோகா மேட் எடுக்க வேண்டும். இது நீங்கள் எளிதாக எந்த ஒரு விளையாட்டு கடையில் பெறலாம். ரோலரை உங்கள் முதுகின் பின்னால் வைக்க வேண்டும். பின்னால் வளைந்துவிட முயற்சிக்க வேண்டும். இப்போது நீங்கள் இங்கு முன்னேறி தடுமாறுவீர்கள். சரி, நீங்கள் மெதுவாக இவ்வாறு ஸ்ட்ரெச்சிங் செய்ய வேண்டும். இது மெதுவாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளவு முடிந்தால் அத்தனை பின்னுக்கு வைக்க முயற்சிக்க வேண்டும். மற்றும் இவ்வாறு மெதுவாக ஸ்ட்ரெச்சிங் செய்ய வேண்டும். மெதுவாக சில நாட்களுக்கு, சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தலைவை பின்னுக்கு வைக்க முடியும். நான் கொஞ்சம் பின்னுக்கு வைக்கிறேன். இப்போது பாருங்கள். சரி, நீங்கள் இந்த இயக்கத்தை செய்ய முயற்சிக்க வேண்டும். இது ஒரு நாளில் அடைய முடியாது. நினைவில் வையுங்கள், உங்கள் உடல் நிலை, உங்கள் முதுகின் எலும்புகள் வரிசையாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போது மட்டுமே இது நடக்கும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் வலியுறுத்தக்கூடாது. நீங்கள் வலியுறுத்தினால் அதற்கான காரணம் உங்கள் மசக்கல்கள் வலிக்கிறது அல்லது உங்கள் எலும்புகள் வலிக்கிறது. எலும்புகள் வலிக்குமானால் அங்கு வைட்டமின் டி கொடுத்து வலியை குறைக்கலாம். மசக்கல்கள் வலிக்குமானால் அங்கு எண்ணெய் தடவி மசாஜ் செய்து சுகமாக்கலாம். ஆனால் உங்கள் அருகில் நல்ல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அல்லது தெரபிஸ்ட் இருந்தால் அந்த மையத்தில் சென்று ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை செய்யலாம். பொதுவாக ஓலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் எப்போது பயிற்சி செய்யும் போது மேற்பார்வை செய்யுங்கள். தனியாக செய்யாதீர்கள். ஏனெனில் இந்த வயதில் நீங்கள் விழுந்தால், காயமடைந்தால் இது எலும்புகளில் வலியை உருவாக்கும். எலும்பு உடைந்தால் அதன் மீட்பு மிகவும் கடினமாகிவிடும். அதனால் முதலில் உங்கள் உடலின் திறன்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு வகை பயிற்சியையும் செய்ய வேண்டும். இது மிகவும் எளிய பயிற்சி. இதை நீங்கள் செய்யலாம். வீட்டில் கூட செய்யலாம். மற்றும் குறைந்த அளவிலான மேற்பார்வையுடன் கூட செய்யலாம். ஆனால் முதன்முறையாக செய்யும்போது உங்களுக்கு சிறிது மேற்பார்வை தேவைப்படலாம். நான் இந்த வீடியோவில் எவ்வாறு எளிய பயிற்சிகள் மூலம் நாங்கள் எங்கள் ஸ்டூப்பிங்கை குறைக்கலாம், எவ்வாறு நமக்கு காணப்படும் என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் கவர்ந்துள்ளோம். இன்னும் மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும், நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் நீங்கள் எங்கள் மோஸ்ட் ஃபேலுக்கு சந்திக்கலாம். இது போலவே அடுத்த வீடியோவில் கூட நாங்கள் உங்கள்